அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே. பச்சை புடவைக்காரி ஒரு வெள்ளிக்கிழமை நம் கொத்தடிமை மனம் நிறைவாக கோவிலுக்கு போய் கொண்டிருந்தார். அங்கேயும் பச்சை புடவைக்காரியும் ஃபுல்லும் நிறைவா பூரணத்துவத்தோடு உக்காந்துக்கிட்டு இருக்கா. வெளியே பூக்காரி வேகையாக ஓடி இருந்தால் கோயிலுக்குள்ள ஏன் பூரணமாக இருக்கிற தாயை பார்க்கறதுக்கு கடையை விட்டுட்டு வேகமாக ஓடியார். கொத்தடிமை கேட்குறாரு, இப்படி கடையை விட்டுட்டு போட்டியம்மா அப்படின்னு. உலகமே என்னோட கடை தானே, என்னோட கடையில் யார் வந்து எதை எடுப்பாங்க அப்படின்னா ஆத்தரில் வந்து கடுத்து காலில் விழுந்து வணங்கினார். உனக்கு இன்றைக்கி நல்ல நேரம், நீ என்னோட கலக்க போகிற ஒரு ஆளை நியமிச்சிருக்கு, அவர் கொஞ்ச நேரத்தில் பார்க்க வருவார். அப்படியா தாயி, சந்தோஷம் சொல்லிட்டார். அதை சொல்லிட்டு மறைஞ்சிட்டான். கொஞ்சம் தூரம் நடந்தார். ஒரு காவி உடை உடுத்தின ஒரு ஆள் சித்தர் போல இருக்கார். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. சரி, எங்கள் குடிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனார். உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது, ஆத்தா சொல்லிட்டா. உங்கள் ஆத்தாவோட கலக்கிறதுக்கு அவள் உங்களை தேர்வு பண்ணிட்டா. அந்த டியூட்டியை எங்களுக்கு கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொன்னார். நீங்கள் வெளியே யாருக்கும் தெரியலையேன்னாரு இவர். நாங்கள் வெளியே தெரிய மாட்டோம், அப்படிப்பட்ட வரத்தை வாங்கியிருக்கோம். ஒன்று மாதிரி இப்படி பண்பட்டவங்களை எங்கள்கிட்ட அனுப்புவோம். அவங்களுக்கு ஒரு வித யாகம் செய்து ஆத்தாவோட கலக்கும்படி நாங்கள் செய்வோம். உன்னையும் அது மாதிரி தான் அனுப்பியிருக்கா. நீயும் ஒரு நாளைக்கு யாகத்தில் இது பண்ணுறதுக்கு ரெடியாக வந்துடுன்னு சொல்லிட்டாரு. இவருக்கும் கொஞ்சம் சந்தோஷந்தான். ஆத்தா கூட கலக்கிறதுனா என்ன லேசா, கொஞ்சம் சந்தோஷப்பட்டார். பின் விளைவெல்லாம் யோசிக்கலை. சரின்னு ஒரு நாள் வந்தார் ரெடியாக. இவரை போல் ஒரு 5-6 பேர் காக்கி ட்ரெஸ்ஸு சித்தர்கள்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. பெரிய யாக குண்டம் தயார் பண்ணாங்க. அதில் நீ ஏன் உன் கைப்பட இது பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரும் நல்ல மனசு திருப்தியோடு தான் உட்காந்து அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னா ஆத்தாவோட கலக்க போகிறோம் நம்ம, பெருமையாக தான் நினச்சார். திடீர்னு அந்த சித்தர் பயங்கரமாக ஒரு கத்தி, நிறுத்து, ஏதோ ஒரு தடை ஏற்படுது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டார். என்ன தடைன்னு கேட்டான். நீ ஆத்தா வந்து உன்னைய முதுமை, வலி, தனிமை இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன ஆத்தாவோட சேர்க்கறதுக்கு சொல்லியிருக்கா. ஆனால் அதுக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கு, என்னன்னு தெரியல. அந்த ஆத்தாவுடைய மூல மந்திரத்தை ஒரு 1000 தடவை நீ சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா அந்த தடையெல்லாம் நீங்கி பழையபடி நம்ம யாகத்தை தொடங்கலாம்னு சொன்னார். அப்போ தான் ஐயா பிள்ளைக்கு விழிப்பு வந்துருச்சு. கொத்தடிமைக்கு ஒரு வித விழிப்பு வந்து
அது வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தார். என்ன வலி, முதுமை, தனிமை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆத்தா விரும்பலை. அப்படியா? அதுவே எனக்கு சந்தோஷம் தானே. நான் என்ன போஸ்ட்டில் இருக்கேன்? கொத்தடிமை போஸ்ட்டில் தானே இருக்கேன். அதனால் எனக்கு வேறு என்ன இதுவும் வேண்டாம். முதுமையும் சரி, வலி, எல்லா தனிமை, எல்லா கஷ்டமுமே இருக்கட்டும். கொத்தடிமைக்கு ஏது சந்தோஷம்? நீயும் வேண்டாம், யாகமும் வேண்டாம். எனக்காக இவ்வளவு நாள் நீங்கள் பிரயாசப்பட்டதுக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வெளியே ஓடிட்டார். அதான் வெளியே ஓடுறாரு. பூக்காரி நிற்கிறா. என்ன உனைய நாங்கள் சொல்லியிருக்கேனே, நீ ஏன் வெளியே வந்த? நீங்கள் உங்களோட கலக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னை தனிமைப்படுத்த போகிறீங்க. எனக்கு வலி, துன்பம், புதுமை எல்லாம் கொடுங்க. 1000 பிறவினாலும் கொடுங்க. இத்தனையும் கொடுங்க. எரியிற நெருப்பில் கூட என்னைய போடுங்க. ஆனால் என்னை வேண்டான்னு உள்ளே வைக்கிறேன்னு வச்சிடாதீங்க. எனக்கு அது பிடிக்கல. நான் எப்பையும் கொத்தடிமையாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானத்தை நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா பெரிய ஞானத்தை உணர்ந்தான்னு கேட்டா, அதான் எப்பொழுதும் கொத்தடிமைக்கு ஏது சந்தோஷம்? கொத்தடிமைக்கு இதுதான். உன்னைய பார்த்துட்டு இருக்கணும், உன் புகழ் பேசணும், உன் புகழை பாடுறவங்களுக்கு நான் உதவி செய்யணும், அன்புங்கிறத பரப்பணும். அதுதானே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் எனக்கு இருக்கக்கூடாது. நான் ஒரு கொத்தடிமை, உன் புகழ் பாடிக்கிட்டே இருப்பேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆத்தா மறைஞ்சிட்டா. இவருக்கும் மனசு நிம்மதியாக போயிடுச்சு. ஆக இனி கொஞ்ச நாள் கழித்து தான் வருவார்னு நினைக்கிறேன். நன்றி.